விசேஷித்த விதமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். மத்தேயு 11:28 அவர் சொன்ன வார்த்தையைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் இயேசுவாகிய என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன், ஒரு அமைதி தருவேன், உங்கள் இருதயத்துக்கு சமாதானம் தருவேன், உங்கள் இருதயத்துக்கு சந்தோஷத்தை தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் பாருங்களேன், எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு அவங்க ஞாயிற்றுக்கிழமையும் போய் உழைக்க போவாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் போய் சம்பாதிக்க போவாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சம்பாதிக்க போவாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னைக்கு வெறுமை, இன்னைக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் வெறுமை. எவ்வளவு பணம் அவங்களுக்கு வந்தாலும் அவங்க வாயிலிருந்து இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க, அவங்க வாயிலிருந்து இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. வீட்டில் உட்காந்து அவங்க புலம்புகிற புலப்பத்தை பார்த்தா எவ்வளவு பணம் வந்தாலும் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இல்லாமை, எவ்வளவு பணம் வந்தாலும் அவங்க வாழ்க்கையில் இல்லாமை. இன்னைக்கு யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நிறையா பேர் எவ்வளவோ பிரயாசப்படுகிறாங்க, ஆனால் பிரயாசப்பட்டாலும் அதன் முடிவு அவர்கள் வாழ்க்கையிலே தோல்விதான், அதன் முடிவு வாழ்க்கையிலே தோல்விதான். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும், இன்க்ளூடிங் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் சர்ச்சுக்கு வராமல் போய் நீங்கள் சம்பாதித்தாலும் வெறுமை, வெறுமை. எவ்வளவு பணம் வந்தாலும் இல்லாமை. 6 நாள் உழைக்கிறதற்கு 7 நாள் போய் உழைப்பாங்க, ஆனால் பணம் கையில் இருப்பதே இல்லை, சம்பாத்தியம் நிலைப்பதே இல்லை, அவங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே இல்லாமை. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி. ஏன்? அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாதது நிமித்தமாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிசாய்க்காதது நிமித்தமாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்ய கவனமாக இல்லாதது நிமித்தமாக. ஒருவேளை இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, இதே நான் எவ்வளவுதான் 6 நாள் உழைக்கிறேன், வெறுமை, நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், என் வாழ்க்கையில் தோல்வி, எவ்வளவோ நான் பிரயாசப்படுறேன், என் வாழ்க்கையில் இல்லாம அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்கள்கிட்ட இருக்குதுன்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதது நிமித்தமாக இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்ப்பேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், அதன்படி நான் வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்க சொல்லும் போது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை ஆண்டவர் மாற்றுவார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமையை ஆண்டவர் மாற்றுவார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர்னா பாருங்க, எவ்வளவு படிச்சாலும் அந்த பிள்ளை பாஸ் மார்க்கு தான் எடுப்பா, எவ்வளவு படித்தாலும் டியூஷன் வைப்பாங்க, ஸ்பெஷல் டியூஷன் வைப்பாங்க, மேக்ஸுக்கு ஒரு டியூஷன் வைப்பாங்க, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன் வைப்பாங்க, சமூக அறிவியலுக்கு ஒரு டியூஷன் வைப்பாங்க. ஆனால் பாருங்களேன், எவ்வளவு படித்தாலும் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இருக்காது. காரணம், அந்த பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதது நிமித்தமாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாய், முழங்கால் படியிட்டு ஜெபிக்காதது நிமித்தமாய், பைபிளை திறந்து வாசிக்காதது நிமித்தமாய் அந்த பிள்ளை எவ்வளவு எஃபோர்ட் எடுத்து படிச்சாலும் அந்த பிள்ளை பாஸ் மார்க்கு தான் எடுப்பா, அந்த பையன் பாஸ் மார்க்கு தான் எடுப்பா. இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளை பார்த்து, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு ஃபெயில் மார்க் வராம, உங்களுக்கு நீங்க தோல்வி அடையாம நீங்க வெற்றி அடைய வேண்டுமானால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய
வார்த்தைக்கு நீங்க செவி சாய்த்தே ஆக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஒருவேளை இப்போ உங்க அப்பா அம்மா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தின் நிமித்தமாய் நீங்க எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் நாளொன்று வரும், ₹1 எவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டம் என்பதை கஷ்டப்படுகிற நாட்களில் மாத்திரமே அதை உணர முடியும். இப்ப ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு எந்த கவலையும் இருக்காது, காலேஜுக்கு போற பிள்ளைக்கு எந்த கவலையும் இருக்காது. கவலை இல்லாம போவா, கவலை இல்லாம பிரியாணி வாங்கி சாப்பிடுவா, கவலை இல்லாம மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பா. ஆனா ஒரு நாள் வரும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த ஒரு பிள்ளை, எந்த ஒரு பையன், எந்த ஒரு வாலிப பிள்ளை, எந்த ஒரு வாலிப பையன் செவி சாய்க்காம இருக்கிறாங்களோ, நாளொன்று வரும்போது ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ரத்த வேர்வை சிந்தனுங்கிற அந்த உணர்வு அப்பதான் வரும். அப்ப நேரத்தில் அந்த உணர்வு வருகிறதற்கு பதிலாக ஆவியானவர் இந்த காலை வேளையிலே இந்த இடத்துல படிக்கிற பிள்ளைகளை பார்த்து, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை பார்த்து, வாலிபர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற நாள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நாள். இந்த நாள்ல நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஆமென். ஒருவேளை ஏதோ பாஸ்டர் கத்துறாரு, ஏதோ பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு இப்ப நீங்க இந்த பிரசங்கத்தை அசட்டை பண்ணுனீங்கன்னா அப்ப யோசிப்பீங்க, இந்த பிரசங்கம் கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, நான் செவி சாய்ப்பேன். கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாரம் நீங்கி இளைப்பாறுதல் உண்டாகணும்னா ஒரு 3 காரியத்தை செய்யணும். 3 காரியத்தை, பாரம் நீங்கி இளைப்பாறுதல் உண்டாகணும். பிராக்டிக்கலா உங்க வாழ்க்கையில நீங்க செய்யணும். பாரம் நீங்கி இளைப்பாறுதல் உண்டாகணும்னா நாம் என்ன செய்யணும்? நம்பர் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பரட்டினவர்கள் வாசிக்கலாம். 17, 13. அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பயப்படாதே. யாரை பார்த்து? சாரிபாத் ஊர் விதவையை பார்த்து, கணவன் இல்லாத ஒரு பெண்ணை பார்த்து, தனக்கு ஒரு துணை இல்லாத ஒரு பெண்ணை பார்த்து எலியா சொல்லுகிறார், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இங்க என்ன நடக்குது? சாரிபாத் ஊர் விதவையும் விதவையினுடைய மகனும் விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தேசத்தில் 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யல, பனி பெய்யல. 3 வருஷம் 6 மாசம் மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. தேசம் எங்கும் பஞ்சம், தேசமெல்லாம் பஞ்சம். எல்லாம் ஒரு நாயை அடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்க, வேற வழி இல்லை. ஒரு பிள்ளையை அடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்க, வழி இல்லை. 3 வருஷம் விவசாயம் கிடையாது, 3 வருஷம் எந்த ஒரு விவசாயமும் கிடையாது, மழை கிடையாது, தண்ணீர் கிடையாது, பஞ்சம். கிணத்துல தண்ணீர் கிடையாது, கம்மாயில தண்ணீர் கிடையாது, குளத்துல தண்ணீர் கிடையாது, ஊற்றுல தண்ணீர் கிடையாது. பஞ்சம் பஞ்சம் பஞ்சம். இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் சாப்பிட்டாச்சு. சாரிபாத் ஊர் விதவையினுடைய மகனும். இப்ப ஒரு தோசை சுடுறதுக்கு மாவு இருக்கு, அந்த தோசைய கல்லுல ஊத்தி சுடுறதுக்கு தேவையான எண்ணெய் மாத்திரம்தான் இருக்கு. ஒரு தோசைய அம்மாவும் மகனும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, சாகிறதற்காக முடிவெடுத்திருக்கிறாங்க. சூசைட் பண்ணி கூட செத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க, அடுத்த வேளை சாப்பாடு இல்லாதது நிமித்தமாய். ஆனால் எலியா வர்றாரு,
வந்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்குறாரு. அப்போ இந்த விதவை சொல்கிறா, நானும் என் பையனும் விறகு புரைக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன, ஒரு தோசை சுடுறதுக்கு மாவும் ஒரு தோசை சுடுறதுக்கு எண்ணெயும் இருக்கு. இதை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகலாம் என்று இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை எலியாட்ட அந்த பெண் சொல்றா. சொன்ன உடனே இப்ப கர்த்தருடைய வார்த்தை எலியாவினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. எலியா சாரிபாத் ஊர் விதவையை பார்த்து, யாருமே உதவிக்கு இல்லை, கணவன் இல்லை, துணை இல்லை, அப்படிப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து எலியா சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாதே, நீ போய், நீ சொன்ன பார்த்தியா, ஒரு அடை சுடுறதுக்கு மாவு, ஒரு அடை சுடுறதுக்கு என்ன இருக்குன்னு சொன்ன பார்த்தியா, உன் வார்த்தையின்படியே அந்த ஒரு அடையை நீ சுடு, அந்த ஒரு அடையை நீ சுடு, சுட்டுட்டு அந்த அடையை என்னிடத்தில் நீ கொண்டு வா, எனக்கு நீ கொண்டு வா, முதலில் ஃபர்ஸ்ட் எனக்கு நீ கொண்டு வா, பின்னாடி உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 15வது வசனம் சொல்லுகிறது, எலியாவின் சொற்படி சாரிபாத் ஊர் விதவை செய்தாள். ஆமென் சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சாரிபாத் ஊர் விதவையும் வார்த்தையை சொன்ன எலியாவும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நடந்துச்சு, எப்படி இது நடந்துச்சு? அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. 14வது வசனம் சொல்லுகிறது, முற்பகுதி வாசிங்களேன். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை. எலியாவோட வார்த்தை இது. பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை. அடுத்து பாருங்க, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஏங்க, கர்த்தர் சொன்னா அது நடக்குமா நடக்காதா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் என்றால், ஊழியக்காரனுடைய வார்த்தையை, ஊழியக்காரன் மூலமாய் புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார். நடந்தது என்னங்க? ஊழியக்காரர் சாரிபாத் ஊர் விதவையை பார்த்து சொன்னாரு, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே போய் தோசையை எடுத்து ஊற்றத்தான் செஞ்சா. அவ எடுத்த மாவு அவ கலசத்திலே பெருகினது. மறுபடியும் 2வது தோசையை ஊற்ற ஆரம்பிச்சாங்க, மறுபடியும் பெருகினது. ஊற்ற ஆரம்பிச்சாங்க, பெருகினது. தானும் சாப்பிட்டாள், தன் மகனும் சாப்பிட்டாள், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த எலியாவையும் சாப்பிட்டார். வேதம் சொல்லுகிறது, வீட்டார், சாரிபாத் ஊர் விதவையினுடைய மாமா, சாரிபாத் ஊர் விதவையினுடைய அத்தை குடும்பம், பெரியப்பா குடும்பம், பாட்டையன் குடும்பம், தாத்தா குடும்பம், ஒன்னு விட்ட பெரியப்பா, ஒன்னு விட்ட மாமா, ஒன்னு விட்ட சித்தப்பா, எல்லாருமே சாப்பிட்டு பஞ்சத்திலே திருப்தியாய் இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு சாரிபாத் ஊர் விதவை அநேகருக்கு ஆசீர்வாதமான பெண்ணா இருந்தால். காரணம், அவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்தாள். கர்த்தருடைய வார்த்தையை எலியா கொண்டு வந்திருக்கிறார். எலியா சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. எலியா சொல்லுகிற வார்த்தை ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. எலியா சொல்லுகிற வார்த்தை ஒரு கர்த்தருடைய
கர்த்தருடைய வார்த்தை என்று முழு மனதோட நம்பினாள். அதனாலதான் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவள் நிமித்தமாய் அவள் வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க, நானே ஆசீர்வாதமா இல்ல, நான் எப்படி என் வீட்டாருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும், என் சந்ததிக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும், என் இனத்தாருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும், என் சொந்தக்காரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் இதுதான். என் அன்பு தேவ ஜனமே, அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறதில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறதில்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறதில்லை. இதனாலதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாததினால்தான் நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை, நம் இனத்தார் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை, நம்மை சார்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்பர் 1, நீங்க உங்க பாரம் நீங்கணும்னா, உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகணும்னா, முதல் பங்கு கர்த்தருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, முதல் பங்கு கர்த்தருக்கு. முதல் பங்கு கர்த்தருக்கு கொடுத்த சாரிபாத் ஊர் விதவையை கர்த்தர் சும்மா விட்டாரா? இல்லைங்க, இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதல் பங்கு உங்களுக்கு வர்ற வருமானத்தில் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கிடலனாலும் சரி, எனக்கு என் தேவைகளை குறித்து உங்களிடம் நான் விமர்சிக்க விரும்பவில்லை. நீங்கள் கொடுத்தால் முதல் பங்கை கர்த்தருக்கு, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஒருவேளை இந்த நிமிஷம் வரைக்கும் ஆவியானவர் பேசுறாரு உங்களோட, உங்க முதல் பங்கு இது வரைக்கும் வட்டி பணத்துக்கு போயிருக்குதா? சம்பளம் வாங்கின உடனே வட்டிக்காரனுக்கு போய் கொடுப்பாங்க பயந்து. வட்டிக்காரனுக்கு பயந்து கொடுக்கிற உங்க பயம் கர்த்தருக்கு இன்னைக்கு கொடுக்காததுனால தாங்க நீங்க 10,000 ரூபா வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு 20,000 ரூபா வட்டி கொடுக்குறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க முதல் பங்கை நீங்க வருமானம் உங்க கையில வந்த உடனே முதல் பங்கை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போய் அப்படியே இறக்கி வச்சிருங்க. நிறைய பேர் இன்னைக்கு தசம பாகத்தை ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து கொடுத்தா, ஐயோ நம்ம முதல் பங்கு ஆண்டவருக்கு கொடுக்க முடியாமல் போயிருமேன்னு அக்கௌண்ட்ல விழுந்த அடுத்த நொடியே, அடுத்த செகண்டே அவங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் பங்கை, தன்னுடைய தசம பாகத்தை எத்தனையோ பேர் கொடுத்துட்றாங்க, எத்தனையோ பேர் கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, இன்னைக்கு முதல் பங்கு, உங்களுக்கு முதல் பங்கு நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்க இனத்தார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. யார் நிமித்தமாய்? உங்கள் நிமித்தமாய், உங்கள் நிமித்தமாய், உங்கள் நிமித்தமாய். இன்னைக்கு ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், முதல் பங்கு கர்த்தருக்கு நீங்க கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உலகத்தார் நீங்க கிடையாதுங்க, நீங்க வேறுபட்டவர்கள், நீங்க விசேஷமானவர்கள், கர்த்தருக்கு உரியவர்கள், கர்த்தருடைய சொத்து. ஆனா இன்னும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிச்ச ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? இன்னும் நீங்க நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் இந்த 100 நாள் முடிஞ்சிச்சுன்னா இந்த குழுவுல போட்டுடலாம், இன்னும் இந்த 100 நாள் முடிஞ்சிச்சுன்னா இந்த சந்தா முடிஞ்சிடும், இந்த 100 நாள் முடிஞ்சிருச்சுன்னா இந்த காரியத்தை செஞ்சிடலாம். இப்படி நீங்க நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு வருகிற எல்லா காரியத்திலும், உங்களுக்கு வருகிற எல்லாவற்றிலும் முதல் பங்கை நீங்க கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. முதல் பங்கை சாரிபாத் ஊர் விதவை கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள், அவளுடைய வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு உடனே, ஆண்டவரே நான் செவி சாய்க்கிறேன், இதுவரைக்கும் நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன், இனிமேல் நான் கீழ்ப்படிவேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு காரியம், பாஸ்டர் எனக்கு வர்றதே 15,000 ரூபாய், 15,000 ரூபாய் கூட்டி கணக்கை கழிச்சு போட்டா பேப்பருக்கு கொடுக்கணும், பாலுக்கு கொடுக்கணும், இன்னைக்கு நான் டியூ கட்டணும், கரெக்ட்
கரெக்டா இருக்கு பாஸ்டர். எப்படி நான் 15,000 ரூபாயில 1,500 ரூபாய் தசம பாகம் கொடுக்கிறது? 1,500 ரூபாவை நான் எடுத்துட்டா 13,500 ரூபாய் வச்சு நான் என்ன செய்வேன்? மறுபடியும் நான் கடன் வாங்க வேண்டிய நிலைமை தானே வரும்ல அப்படின்னு கேட்கிறாங்க. நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனால் இந்த பெண் அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, தானும் தான் பிள்ளையும் மரித்து போக வேண்டிய நிலைமை. வேதம் சொல்லுகிறது, அவ சொல்லல எனக்கு என் பிள்ளைக்கு தான் இருக்கு. ஐயா நீங்க வேற வீடை பாருங்கய்யா, வேற நபரை பாருங்கய்யா, நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கிறீங்கய்யா அப்படின்னு அவ சொல்லல. இல்ல பணக்கார வீடை பாருங்கய்யா அப்படின்னு சொல்லல. அவள் தனக்கு இல்லை என்றாலும், தான் பிள்ளைக்கு இல்லை என்றாலும், ஓ அடுத்த வேளையில மரித்து போக வேண்டிய நான் இப்பொழுதே நான் மரித்து போகிறேன். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் கேட்கிறான், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் இந்த வார்த்தை செவி சாய்த்தே ஆக வேண்டும் என்று அவள் உடனடியாக இமிடியேட்டா சடுதியா அவள் செவி சாய்த்தாள். வேதம் சொல்லுகிறது, அவள் கேட்ட, அவள் செவி சாய்த்த அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டதனால கர்த்தர் சாரிபாத் ஊர் விதவையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையிலே இது ஒரு கதை. இதோ ஏதோ பாஸ்டருக்கு தேவை இருக்கு, சர்ச்சுக்கு தேவை இருக்கு, நீங்க செய்யலனாலும் கர்த்தர் காக்காவை அனுப்பி செய்வார். நீங்க செய்யலனாலும் தூதர்களை அனுப்பி இந்த ஊழியத்தை நடத்துவார். நீங்க செய்யலாலும் யாராவது ஒரு விதவையை கொண்டு, கூணனை கொண்டு, நடக்க முடியாதவங்களை கொண்டு ஊழியத்தை நடத்துவார். நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக, உங்க பாரம் நீங்க வேண்டும் என்பதற்காக, உங்க வருத்தம் நீங்க வேண்டும் என்பதற்காக, உங்க சஞ்சலம் நீங்க வேண்டும் என்பதற்காக, உங்க துக்கம் மாற வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் சபைக்கு போந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இந்த காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். சபைக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு முதல் பங்கு. ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்க முதல் பங்கு கர்த்தருக்கு? ஆமென். வடியாதே கண்ணீரின்று மனம் மடிவாடையாதே நின்று, வடியாதே கண்ணீரின்று மனம் மடிவாடையாதே நின்று, இடிமேகம் அகன்றிடும் விடிவெள்ளி ஜொலித்திடும் நடுப்பகல் கதிர் வீசிடும், இடிமேகம் அகன்றிடும் விடிவெள்ளி ஜொலித்திடும் நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே உன் உள்ளமே. எல்லாரும் பாடுவோமா? சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. உங்களை பார்த்து தான் பாருங்க. மாறாத கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலத்தான். மாறாத கர்த்தர் என் மனமே சோர்ந்து. ஒரே குரலா பாடுவோமா? சோராதே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, பொன்னை புடமிடுவார், அதன் மண்ணை அகற்றிடுவார், பொன்னை புடமிடுவார், அதன் மண்ணை அகற்றிடுவார்.
பணி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். உன்னை நேசிப்பதால் இந்த பணி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே சோர்ந்து, எல்லாரும் பாடுவோம் வாய்களை திறந்து, சோராதே என் மனமே சோராதே. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, உங்க வருத்தம், உங்க வருத்தம் பாரம் நீங்கி இளைப்பாறுதல் உண்டாகணும்னா வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 17:19. உன் குமாரனை என்னிடத்தில் தா. போதும், மரித்து போன உன் குமாரனை என்னிடத்திலே தா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை வேளையிலே மரித்து போன காரியத்தை இந்த காலை வேளையிலே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன, இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன, உங்க பாரத்தை மாற்றுவேன் என்று சொன்ன அவரிடத்தில் நீங்க கொடுங்க. அவரிடத்தில் நீங்க கொடுங்க. நீங்க கொடுக்கும்போது இளைப்பாறுதல் உண்டாகும். இளைப்பாறுதல் உண்டாகும். அன்பு சிஸ்டர், அக்கா, அம்மா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க எதிர்காலத்தில் எது மரித்து போன நிலைமையில் இருக்கிறது? எது மரித்து போன நிலைமையில் இருக்கிறது? பொருளாதாரம் மரித்து போன நிலைமையில் இருக்குதா? இன்னைக்கு இப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க மரித்து போன காரியத்தை அவருடைய கரத்தில் கொடுங்க. அவரிடத்தில் கொடுங்க. உங்க மரித்து போன வாழ்க்கையை ஏசப்பாட்ட கொடுங்க. ஏசப்பாவோட கையில கொடுங்க. உங்க மரித்து போன உங்க குடும்ப வாழ்க்கையை ஏசப்பாட்ட கொடுங்க. மரித்து போன உங்க சரீரத்தை ஏசப்பாட்ட கொடுங்க. மரித்து போன உங்க சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை ஏசப்பாட்ட நீங்க கொடுங்க. அவர் சொல்லுகிறார், உன் குமாரனை என்னிடத்தில் தா. இந்த வார்த்தையை யார் சொல்றதுன்னு கேட்குறீங்க? எலியா என்கிற தீர்க்கதரிசி பஞ்சத்தில் தானும் தான் பிள்ளையும் சாக வேண்டும் என்று சொல்லி விறகு பொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? எலியா கேட்டபோது அடையை செய்து கொண்டு வந்து முதல் பங்கை கொடுத்தால் பார்த்தீங்களா? இப்ப வேதம் சொல்லுகிறது, அவளுடைய பிள்ளை நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, வருடங்கள் கடந்தது. கடந்து போன நிலைமையிலே அவளுடைய பிள்ளை ஒரு நாள் தீராத வியாதியின் நிமித்தமாய் அந்த பிள்ளை செத்து போனது. மரித்து போன பிள்ளையை இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியம், கொரோனாலேயே நான் செத்து போயிருந்தேனா நல்லா இருக்கும், கொரோனாலேயே நான் செத்து போயிருந்தேனா நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியம், இப்ப நான் இந்த அவதி பட வேண்டிய அவசியம் இல்லையே, நான் இவ்வளவு போராட்டங்களை சகிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மரித்து போன உறுப்புகள், மரித்து போன சரீரங்கள். நேற்று முன்தினம் என்னோட காரில் 2 பேரை டிராப் பண்ணுறதுக்கு கேட்டாங்க. வத்திராயிருப்பில் இருந்து இஸ்லாமிய சகோதரி சகோதரர், கணவன் மனைவி பிள்ளைகள். அவங்க ஏறி உட்கார்ந்து உடனே பின்னாடி காரில் சொன்ன ஒரு வார்த்தை, என் தாயார் வீட்டில் படுத்து படுக்கையாக இருக்கிறாங்க, சுகர் கூடிருச்சு, இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க, இப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ இந்த டாக்டர்கிட்ட வந்து கேட்க வந்தோம். அவர் சொன்னார், எப்போ வேணும்னாலும் உங்களுடைய தாயாருடைய ஜீவன் பிரியலாம், எப்போ வேண்டுமானாலும் உங்கள் தாயாருடைய ஜீவன் போகலாம், மரித்து போகலாம். ஏன்னா அப்படி கண்டிஷன்ல இருக்கு. எல்லா உறுப்புகளும் மரித்து போய்விட்டது. ஒவ்வொரு உறுப்பாக மரித்து கொண்டிருக்கிறது.
ஒவ்வொரு உறுப்புகளாக மரித்து கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வருத்தம் எது, உங்க சஞ்சலம் எது, உங்க துக்கம் எது? இன்னைக்கு இயேசுவின் இடத்தில் வந்திருக்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், அவர் இளைப்பாறுதல் தருவேன், என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருவேன், என் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை தருவேன் என்று சொன்னவர் சொல்லுகிறார், இப்பொழுது உன் மரித்து போன உன் உறுப்புகளை, உன் மரித்து போன உன் வாழ்க்கையை, மரித்து போன காரியங்களை அவருடைய கரத்திலே கொடுக்க சொல்லுகிறார். எத்தனை பேர் உங்க மரித்து போன காரியங்களை அவருடைய கரத்திலே கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. டாக்டர் சிலரை பார்த்து சொன்ன வார்த்தை, இனிமே உனக்கு குழந்தையே பிறக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரித்து போன சூழ்நிலைகள், இனிமே உன் வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்காது. மரித்து போன காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எதுவா இருக்கட்டும், மரித்து போன காரியத்தை நீங்க இந்த காலை வேளையிலே இளைப்பாறுதல் தருகிற தேவனிடத்திலே கொடுங்க. நிச்சயமாய் மரித்து போன காரியத்தை இந்த காலை ஆராதனையிலே அவர் உயிர்ப்பிப்பா. இப்ப பிள்ளை இன்னைக்கு சாரிபாத் ஊர் விதவையினுடைய மனைவியினுடைய, சாரிபாத் ஊர் விதவையினுடைய மடியிலே செத்து போய் கிடக்கிறது. எலியாட்ட அன்னைக்கே நாங்க செத்துருப்போம், இப்ப சாகிறதுக்கா என் பிள்ளைக்கு ஜீவன் வந்துச்சுன்னு கேட்டபோது எலியா சொன்ன ஒரு வார்த்தை தான், உன் மரித்து போன உன் குமாரனை உன் மடியிலிருந்து என்னிடத்தில் தா என்று வாங்கி கொண்டு போய், வேதம் சொல்லுகிறது, 21வது வசனம் சொல்லுகிறது, மேல் வீட்டறையிலே, மேல் மாடியிலே அந்த பிள்ளையை படுக்க வைத்து ஒரே ஒரு ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஹல்லேலூயா ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். வேதம் சொல்லுகிறது 22வது வசனம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்து அவன் பிழைத்தான். ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் இந்த சவுண்டை வச்சு, என்ன வச்சு, என் வார்த்தையை வச்சு என் மூலமா கர்த்தர் பேசுறாருங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த ஹalleluya, ஹalleluya. அன்னைக்கு எலியாவோட கையில அந்த பிள்ளையை கொடுத்தார். எலியாவுடைய கையில கொடுத்த போது வேதம் சொல்லுகிறது, மரித்து போன அந்த பிள்ளை உயிரோடு எழும்பினது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், மரித்து போன ஹalleluya உங்களுடைய எலும்பு பகுதியாக இருக்கலாம், உங்க முதுகெலும்பு பகுதியாக இருக்கலாம், உங்களுடைய ஷோல்டராக இருக்கலாம், உங்கள் முழங்கால் எலும்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் மூட்டு எலும்பாக இருக்கலாம், இல்லை மணிக்கட்டு எலும்பாக இருக்கலாம். ஏதா இருந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், மரித்து போன நிலைமையில் இருக்கிற உங்கள் உறுப்புகளை ஏசப்பா கையில் கொடுங்க. மரித்து போன நிலைமையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஏசப்பாட்ட கொடுங்க. மரித்து போன நிலைமையில் இருக்கிற உங்கள் பொருளாதாரத்தை ஏசப்பாட்ட கொடுங்க. மரித்து போன உங்கள் வாழ்க்கையை ஏசப்பாட்ட கொடுங்க. இனிமே முடியாது, இனிமே நடக்காது, இனிமே கிடைக்காது. ஆண்டவர் சொல்றாரு, அது நடக்காது. நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் கொடுப்பா. இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவா. மரித்து போனதை இந்த காலை வேளையிலே அவர் உயிர்ப்பிப்பா. ஆமென். உயிர்ப்பிப்பா. எவ்வளவு லட்சம் கடனாயிருந்தாலும் அந்த கடனை ஏசப்பாவுக்கு மாற்ற முடியும். எவ்வளவு உங்க உறுப்புகள்ல பிரச்சனை இருந்தாலும் அந்த உறுப்புகளை கர்த்தர் புதுப்பிக்க முடியும். டாக்டர் வாழ்நாள் எல்லாம் இனிமே மாத்திரை போட்டாதான் நீ வாழ முடியும் என்று சொல்லி இருக்கலாம். ஓ, டாக்டர் சொன்ன வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தை பொய்யாய் மாற்றும். வேதம் சொல்லுகிறது, மரித்து போன உங்க உறுப்புகளை அவர் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு மரித்து போன
உறுப்புகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். நான் சொல்லும் போதே அற்புதம் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்லும் போதே உங்க முதுகெலும்பு புதிதாகிறது. நான் சொல்லும் போதே உங்க எலும்பு புதிதாகிறது. நான் சொல்லும் போதே உங்க சுவாச பகுதி புதிதாகுது. நான் சொல்லும் போதே உங்க தலையில் இருக்கிற வலி மாறுது. ஏனென்றால் இந்த வார்த்தை சாதாரண ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தை அல்ல. இந்த இடத்துல நீங்க தாகத்தோட, வருத்தத்தோட, பாரத்தோட, கவலையோட, வேதனையோட, துக்கத்தோட, கண்ணீரோட தேடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறதற்காக, உயிர்ப்பிக்கிறதற்காக ஆவியானவரே பேசுகிற வார்த்தை தான் இது. அவர் உயிர்ப்பிக்க போகிறார். கடைசியாக வருத்தத்தோடு, பாரத்தோடு, இளைப்பாறுதலை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, உங்க வருத்தம் மாறணும்னா, உங்க பாரம் மாறணும்னா, உங்க சஞ்சலம் மாறணும்னா, முதல் பங்கை கர்த்தருக்கு கொடுக்கணும். இரண்டாவது, மரித்து போன காரியத்தை கர்த்தரிடத்தில் கொடுக்கணும். கடைசியாக ஆவியானவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 3:20. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். 3வது, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் அருகிலும் இயேசு நிற்கிறார். ஏனென்றால், எப்படி பாஸ்டர் ஜோக் அடிக்காதீங்க பாஸ்டர், காலையிலேயே நீங்கள் சிரிப்பு காட்டுறீங்க அப்படிங்கீங்களா? அவர் ஆவியாக இருக்கிறார். ஆமென். இந்த பூமியில் உலாவின போது இயேசு ஒரு தனி மனிதனை போல மாம்சத்தில் வெளிப்பட்டா. பர்த்திமேயு குருடனை பார்த்து அவனை மட்டும்தான் சுகமாக்க முடிஞ்சு. திடீர்னு லேகியோன் இடத்துல போய் அவனை மட்டும்தான் சுகமாக்க முடிஞ்சு. அதுதான் இயேசு சொன்னார், இந்த பூமியில் 3.5 வருஷங்கள் வாழ்ந்து முடிச்சுட்டு, நான் இந்த பூமியில் இருந்தால் நல்லா இருக்காது, நான் இருந்தால் நல்லா இருக்காதுப்பா. இங்கேருந்து நடந்தே கலிலேயாவுக்கு போனோம், கப்பர்நகும் போனோம், அடுத்து ஒவ்வொரு இடமா கப்பதோக்கியாவுக்கு போனோம். நான் இருந்தால் நல்லா இருக்காது, நான் போய் தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியை உங்களிடத்தில் நான் அனுப்புவேன். அல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஒவ்வொருவர் அருகிலும் அவர் நிற்கிறார். ஒவ்வொருவரும் அருகிலும் நிற்கிறார். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வஸ்திர தொங்கல் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. வஸ்திர தொங்கல் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. நம்ம அறியாமை, நம்ம உணராமை, வார்த்தையை நம்பாமை, வார்த்தையை விசுவாசிக்காமை. ஏனென்றால் 2 பேர் கூடிட்டா, 3 பேர் கூடிட்டா இயேசு அந்த இடத்துல வந்துடுவார். அவருக்கு எங்கே வேற வேலை? இந்த இடத்துல அவர் வந்துட்டார். உங்கள் பக்கத்தில் தான் வந்து நிற்கிறார். உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். வந்து உங்கள் இருதய கதவை தட்டுகிறார். இன்னைக்கு தட்டுகிறா. உங்க இருதய கதவை தட்டுறாரு. உங்க இருதயத்தை கதவை தட்டி அவர் சொல்றாரு, என் சத்தத்தை கேட்கறதுக்கு உன் இருதயத்தை தரப்பா, என் சத்தத்தை கேட்கறதுக்கு இருதயத்தை தர. நான் உன்னை என்னைக்கோ உன் வீட்டில இருந்து உன்னை பிரிச்செடுத்துட்டேன், உன் ஜனத்துல இருந்து பிரிச்செடுத்துட்டேன், நான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டேன், நீ என் பிள்ளையா மாத்திட்டேன். எத்தனையோ முறை விபத்து வந்துச்சு, நான் தான்ப்பா பாதுகாத்தேன். எத்தனையோ வியாதி வந்துச்சு, நான் தான் உன்னை தூக்கி எடுத்தேன். எத்தனையோ மரண போராட்டம் வந்துச்சு, நான் தான் உன்னை தப்பு வச்சேன். நீ கேட்டதனா நான் உனக்கு கொடுத்தேன், நீ விரும்பினதனா நான் உனக்கு கொடுத்தேன், நான் நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் உன் இருதயம் பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்குதே. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உன் காதுகள்ல இந்த சத்தம் விழுகுது, ஆனா இருதயத்தில் போய் அந்த உணர்வு வரலையே. இந்த காதுல வாங்கி இந்த காதுல நீ விட்டுட்டு போயிட்டு இருக்கிறையே. ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் அருகில் இயேசு நிற்கிறார். ஒவ்வொருவருடைய இருதய கதவையும் அவர் தட்டுகிறார். ஒவ்வொருவருடைய இருதய கதவையும் தட்டுகிறார். இந்த டைம் இருதயத்தை நீங்க திறக்கலனா, இந்த டைம் இருதயத்தை நீங்க திறக்கலனா அவர் பலவந்தம் பண்ணி தான் திறப்பா. ஆவியானவர் சொன்ன, உங்க வீடு கதவு சாவியை தொலைச்சிட்டீங்க, என்ன செய்வீங்க? சரணியா சொல்லு. ஜி பூம் பா தர அப்படின்னா திறக்குமா? என்ன செய்வீங்க? சரணியா சொல்றா, உடைப்பால். அமே அமே
இன்னைக்கு ஆவியானவர் என்கிட்ட தெளிவா சொன்னது, இன்னைக்கு இருதயத்தை ஒருவர் இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க திறக்கலனா பலவந்தமாய் திறக்கப்படும், பலவந்தமாய் திறக்கப்படும். உன் இருதயத்தை திறந்து இயேசுவே எனக்குள் வாரும் என்று சொல்லுகிற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கப்படும். கண்ணீர் அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கப்படும். இன்னைக்கு உங்க வாசப்படியில கர்த்தர் நிற்கிறாரு. அவர் மனுஷன் அல்ல, சர்வ வியாபி, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்க இருதய கதவை தட்டுகிறார். தட்டும் போது அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த காலை ஆராதனையிலே வாலிபனே, வாலிப பிள்ளையே, நீ உன் இருதயத்தை தர. நீ திறக்காத பட்சத்திலே உன் இருதயத்தை அசைப்பா, உன் இருதயத்தை சுக்குநூறாக உடைப்பா. நீயே சொல்வாய் என் இருதயத்துக்குள் வாரும் என்று. மூன்றாவது காரியம், உன் இருதயத்தை கொடு. பாரம் மாறும், உன் சஞ்சலம் மாறும். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். ஆண்டவர் சொல்றாரு, வாசப்படியிலே நீ பாட்டி வச்சிருக்கிறியப்பா, உனக்கு அற்புதம் செஞ்ச இயேசுவ, உன்னை காப்பாத்தின இயேசுவ, எத்தனையோ அவமானத்தில் நீ சிக்கி அப்பயே அழிஞ்சு போக வேண்டியதுதான். உன் இருதய கதவை தர, நான் போஜனை பண்ணணும், நான் உன்னிடத்துல பிரவேசிக்கணும். இல்லை ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ள உலகம்தான் இருக்கு, என் இருதயத்துக்குள்ள உலக மனிதர்கள் தான் இருக்கிறாங்க, நான் நேசிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீ கதவை திறக்கிறதற்கு நீ உன் இருதயத்தை கடினப்படுத்துவாயானால், உன் பிடரியை கடினப்படுத்துவாயானால், அவரே தரப்பா, அவரே பிரவேசிப்பா, அவர் பிரவேசிப்பா. ஆமென். அந்த நாள் வருகிறதற்கு முன்பாக உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? திறக்கப்படாத இருதயத்தை தட்டுகிறார். இருதயத்தை கர்த்தரிடத்தில் கொடுங்க. வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு காரியம், கெனசரேத்து கடல் அருகே இயேசு வந்து நின்றார். இயேசு வந்துட்டாலே அங்கே எல்லாரும் வந்துடுவாங்க. எதுக்கு? பிரசங்கத்தை கேட்குறதுக்கு. இப்போ பிரசங்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அப்போ இயேசுவுக்கு ஒரு மேடை தேவை. இப்போ 2 படகு நிற்கிது. அதில் ஒரு படகுல கேட்குறார் சீமோன்ட்ட, உன் படகை என்கிட்டத்தா, உன் படக ஏன்ட்டத்தா. சீமோன் இயேசு பிரசங்கம் பண்ணுவதற்கு தன்னுடைய படகை இயேசுவுக்கு கொடுத்தான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது. ஆமென். இப்போ ஒரு பக்கம் இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நைட்டெல்லாம் வலைய போட்டு ஒரு மீன் கூட அகப்படலை, ஒரு குஞ்சு மீன் கூட அகப்படலை. இப்போ வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். இப்போ வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. நல்லா கேளுங்க, இயேசு பிரசங்கிப்பதற்கு சீமோன் தன் படகை கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, அதே வலை தான், அதே கடல் தான். ஆனால் 2 படகு நிரம்பத்தக்க மீன்களை கர்த்தர் பேதுருவுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் தாங்க இதுவரைக்கும் ஏன் உங்கள் வாழ்க்கையில் நஷ்டம், இழப்பு, தோல்வி, அவமானம், நிந்தை, கவலை, வேதனை எல்லாம் இன்னைக்கு அதே மனிதர்கள் தான் நீங்கள், அதே மனிதர்கள் தான் நீங்கள். இன்னைக்கு உங்கள் இருதயமாகிய படக இயேசு தங்குகிறதற்கு, இயேசு உலாவுகிறதற்கு, இயேசு வாசம் பண்ணுகிறதற்கு நீங்கள் இப்போ கதவை திறந்து நீங்கள் கொடுப்பீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது அதே வெறும் வலையிலே 2 படகு நிரம்பத்தக்க மீன்களை கர்த்தர் கொடுத்து சீமோனை ஆசீர்வதித்து மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றினது போல இந்த காலை வேளையிலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க இருதயம் திறக்கப்படாத பட்சத்திலே, இயேசு உங்க இருதயத்துக்குள் வந்து தங்காத பட்சத்திலே, உங்க வாழ்க்கையில வெறும் வலைதான், வெறும் வலைதான். ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படணும், வெறும் வலைதான்.
ஒரு சுடிதார் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படணும். பிறந்த நாளைக்கு வெறும் வலை தான். தம்பி, தங்கச்சி, அக்கா, அம்மா, அண்ணா, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிற இயேசு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் வெறும் வலையனா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் வெறும் வலையனா, இனிமேல் அலச விரும்பப்படலை, வெறும் படகோடு நான் இருக்க விருப்பப்படலை. ஆண்டவரே, என் இருதயத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்து சரண்டர் ஆகிடுறேன். எனக்குள்ளே வாங்கப்பா, எனக்குள்ளே வாங்கப்பா.